நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் உள்ளதான வாக்குத்தத்தத்தை வைத்துதான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We're meditating from the Proverbs promises which is given in the book of Proverbs 14:11 for this month. கடந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து பாஸ்டர் ராஜகுரு அவர்கள் சில ஆலோசனைகள் உங்களுடைய மத்தியிலே கொடுத்திருப்பார்கள். Last week Pastor Rajaguru gave certain counsels keeping this promise verse. நம்முடைய ஆண்டவர் நம்மை போஷிக்கிற தேவன். Our God is the God who feedeth us. தேவனுடைய வசனத்தினால் நம்மை அதிகமாய் போஷிக்கிறார். With the word of God the Lord God feedeth us so much. அவருடைய வார்த்தை நம்மை போஷிக்கிறதை நம்முடைய ஆத்துமாவுக்குள் பெற்றுக்கொள்ளும்போது ஒரு புதிய பலனையும் புதிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெருக செய்து கொண்டிருக்கிறது. His word feedeth us, and when we feedeth us it strengthens our soul and it gives us blessing to our soul. அவருடைய வார்த்தை தான் நம்மை நடத்தி கொண்டே போகிறது. And this word leadeth us. இந்த நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஞானவான்களுக்கும் மூடனுக்கும் உள்ளதான காரியத்தை பற்றி தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. And this entire chapter of Proverbs describes the difference between the wise man and the foolish man. இந்த பூமியிலே இரண்டு விதமான கூட்டமாக பிரித்து விடலாம். ஒன்று நீதிமான்களாகவும் அல்லது இன்னொரு கூட்டம் துன்மார்க்கமான ஒரு கூட்டமாய் பிரித்து விடலாம். In this world, the entire world, we can divide two group of people. One is people those who are wicked, another people those who are upright. ஆனால் இந்த இரண்டு கூட்டத்திலே நாம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். And in this we have to examine ourselves in which group are we actually. இங்கே இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையில ஆண்டவர் இரண்டு பேரும் வீடுகள் கட்டுகிறதாக சொல்லப்படுகிறது. In this word, a key verse, the promise verse, it says two people are building their house or the house is there. செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says the tent of the upright shall flourish. துன்மார்க்கனுடைய வீடு அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. The house of the wicked will be overthrown. ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அல்ல. God is not a God who wants to destroy it. ஆண்டவர் நம்மை செழிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். And the God wants us to thrive and flourish. செழிப்பு என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு அருகில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தினால் நாம் செழிப்படைய வேண்டும் என்று விரும்புகிறவர். And God wants to make us flourish by the blessings which is by the God and which God gives. சில நேரங்களிலே நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய வாழ்விலே சில நேரங்களிலே வசனங்களை வாசிக்கும் பொழுது சில நேரங்களிலே நமக்குள்ளே சில விதமான ஐயங்கள் ஏற்படுகிறது. And sometimes when we read the word of God, certain times the word of God fears us or makes us to scare. இந்த செம்மையானுடைய கூடாரம் செழிக்கும் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. There's no difference of opinion about the word of God says the tent of the upright will flourish. ஆனால் துன்மார்க்கனுடைய வீடு அழியும் என்று சொல்லும் பொழுது, but it says the house of the wicked will be overthrown. தேவன் அழிப்பதற்காக மனுஷனை சிருஷ்டித்தார். Did God create man to overthrow or to destroy? என்று என்னுடைய மனதுக்குள்ளே ஒரு சிந்தை எழும்ப ஆரம்பித்து விட்டது. And this question or the thought comes into our mind. அப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, when we think this, சரித்திரத்திலே ஒரு ஸ்திரீயினுடைய வாழ்க்கையினுடைய சம்பவம் எனக்கு கண்ணுக்கு முன்பாக வந்து நின்றது. In the history there is an incident or the history of a woman which came into my mind. அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. And this woman's life was a terribly wicked life. ஆனால் அவளுக்குள்ளே ஒரு மனமாற்றம் வந்த பின்பு அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய செழிப்பை வந்ததை என் வேதம் தெளிவாய் எடுத்துரைத்தது. Now scripture clearly declares after the repentance or after the change of mind these women started to flourish or get blessed. அந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். And I want to put this word before you. வேதம் சொல்லி இருக்குது. யோசுவாவின் புத்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். Let's turn toward the book of Joshua. யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் book of Joshua chapter 2 9 மற்றும் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, when we read from verses 9 and 10, யோசுவா 2ஆம் அதிகாரம் வசனம் 9 மற்றும் 10ஆம் வசனம். Joshua chapter 2 verses 9 and 10. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையில் இருந்ததான இந்த ராகாபுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். The Rahab's life, she was wicked and a great change came into her life. அந்த ராகாபினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில சம்பவங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி இடைபட வேண்டும் என்று விரும்புகிறார். When we see certain incidents happen in the life of this Rahab, God also wants to interact with us with these certain incidents. ஏனென்றால் கர்த்தர் நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். Because God is good and he does good. பாவிகளுக்கும் தன்னுடைய வழியை தெரிவிக்கிறார் என்று சங்கீதம் 25ஆம் சங்கீதத்தை 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Psalms 25:8 says even to the sin
sinner, the God shows his way. துன்மார்க்கர் மாண்டு போக வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. God does not want wicked to perish. ஏனென்றால் கர்த்தருடைய கோபம் அவனை அழித்து விடுகிறது. Because the wrath of the God destroys him. ஒரு பக்கத்திலே கர்த்தருடைய கோபம், ஒரு பக்கத்திலே கர்த்தருடைய இரக்கமும் இருக்கிறது. One side the wrath of God, and another side God is filled with mercy too. இந்த இரக்கத்தை ராகாப் புரிந்து கொண்டு அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டால் அதனால் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறுகிறதை நமக்கு வரலாறு தெளிவாய் சொல்லுகிறது. No, Rahab understood the mercy of God, and because she understood the mercy of God, she started to get blessed. That's what the history tells us very clearly. இஸ்ரவேலின் தேவனாகிய நம்முடைய கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், The Lord God of Israel, when he says to Abraham, he says, அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். he gives a promise to him. நீங்கள் எகிப்து தேசத்தில் கொஞ்ச நாள் அடிமைகளாக இருப்பீர்கள். In the land of Egypt thou shalt be in bondage. பின்பு கர்த்தர் நான் உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says, and after that I will give you this land. இந்த காலங்கள் உருண்டோடி போகிறது. And the days and seasons passed off. எகிப்திலே அவர்கள் அடிமையாக்கப்படுகிறார்கள். In Egypt they were into bondage. அவர்கள் வேதனைப்பட ஆரம்பிக்கிறார்கள். They were started to be troubled. அவர்களுக்கு தக்கதான ஊதியம் கிடைக்கவில்லை. They did not get the right wages. அவங்களுக்கு தேவையான வருமானம் கிடைக்கவில்லை. They did not get the right earnings. பல விதத்தில் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். They were afflicted in many ways. அப்போ ஜனங்களுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்கிறார். The God heard the cry of this people. ஒரு உபத்திரவங்கள், ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது இயல்பாகவே மனுஷனுடைய கூக்குரல் சத்தம் தேவ சன்னிதானத்துக்கு எட்ட ஆரம்பிக்கிறது. Generally and naturally, when man started to cry and started to call unto God, after a season the God starts to hear his voice. இஸ்ரவேல் தேவனுடைய தேவன் அவர்களுக்கு மோசே என்கிறதான ஒரு மனுஷனை அனுப்பி அவர் மூலமாக கர்த்தர் அந்த ஜனத்தை எகிப்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு போகிறார். Now the Lord God of Israel sent forth a man called Moses and set the people free from this Egypt and brought them out. அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த பின்பு முதலாவதாக ஒரு சில 3 இடங்களிலே அவர்கள் இருந்து பின்பு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை செங்கடலை கடக்க செய்கிறார். When they came out from Egypt, they encamped in certain places, and after 3 places, and after that the Lord God divided Red Sea and made them to cross the Red Sea. அவர்களை கடக்க செய்து கர்த்தர் வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு போகிறார். The Lord made them to cross, and the Lord God was leading them in the wilderness. ஒரு 40 ஆண்டுகள் அவர்களை நடத்தி கொண்டு வந்துட்டார். Lord God led them for 40 years. மோசேயினுடைய மரணம் அங்கே சம்பவித்து விட்டது. Now the death of Moses came there. இப்பொழுது யோசுவா அந்த காரியத்தை செய்ய வேண்டும். Now the next after Moses, Joshua took over the people. இப்போ என்ன நடக்கிறது? Now what is happening? ஆண்டவர் கானான் தேசத்தை சுதந்தரிக்க செய்வதற்காக தான் கர்த்தர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். Now the Lord God brought these people to inherit the land of Canaan. ஆனால் இவர்களுடைய இந்த வாழ்க்கையில இப்பொழுது அதை சுதந்தரிக்க கூடியதான ஒரு இடம் அது. Now this is the place where they have to cross over this and they have to enter into the promised land of Canaan. எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை கடந்து வந்து எகிப்து அதாவது செங்கடலை கடந்து வனாந்தரத்துக்குள்ள அவர்கள் பிரயாணப்பட்டார்களோ, like how from Egypt they crossed over the Red Sea and they were getting into the wilderness, they were moving on. இப்போ வனாந்தரத்திலிருந்து கானான் தேசத்தில் சுதந்தரிப்பதற்கு ஒன்றுதான், யோர்தானை கடந்து விட்டால் அவர்கள் தேசத்தை சுதந்தரித்து விடலாம். And after the wilderness there is only one thing, there is a river which is Jordan. If they cross Jordan they can enter into the promised land Canaan. அப்ப யோர்தான் நதியில் ஓரத்தில் இருக்கும் பொழுது, when they were in the banks of the Jordan, யோசுவா என்ன செய்கிறான்? 2 வேவுக்காரர்களை அந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாகவும் அந்த எரிகோனுடைய பட்டணத்தையும் போய் பார்க்கும்படியாய் 2 பேரை அனுப்புகிறான். Now Joshua sent for 2 men to spy the land of Jericho, to go and watch over and come back and give them the report. இவர்கள் நேரடியாக ராகாப் என்கிறதான அந்த துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை செய்ததான ஸ்திரீகளுடைய வீட்டுக்கு போகிறார்கள். Now these 2 men went into the house of this woman called Rahab, who was living a wicked life. அவர்களுடைய வீட்டுக்குள் போன உடனே, when they entered into her house, இந்த வேவுக்காரரிடத்துல இவர்கள் இந்த ராகாப் என்கிற அந்த துன்மார்க்கமான வாழ்ந்த ஒரு ஸ்திரீ ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். Now this wicked woman Rahab started to converse with these 2 men and certain things. That is what is written here. அதுதான் 10ஆம் வசனத்தில் வாசித்தோம். That's what we read in verses 10. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது, when you came out from Egypt, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் the Lord God dried up the waters of the Red Sea. தண்ணீரை வற்றி போக பண்ணினார். He dried up. அது மாத்திரமல்ல, not only that, நீங்கள் இப்ப அருகிலே இருக்கிற இந்த யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியனுடைய 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் என்று சொல்லுகிறார்கள். She says what he did to 2 kings of Amorites who were in the other side of Jordan, Sihon and Og. இது மட்டுமல்ல, not only that, இதை நாங்கள் கேள்விப்பட்டபோது, she says when we heard how இந்த எரிகோவிலே மேலே இருக்கிறதான அந்த 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 மதில் மேலே இருக்கிறதான அந்த ராகாப் சொல்கிறார், இதை நாங்கள் கேள்விப்பட்டபோது, now this Rahab is on the walls of the city of Jericho. She said we heard all this. 11ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. The verses 11 says that no, our hearts
heart started to melt. உங்களால எங்களுடைய எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. And which she says that no, we lost our courage. கர்த்தர் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்கிறதான அறிக்கையை அவர் அந்த இடத்திலே ராகாப் என்கிறதான அந்த பெண் சொல்லுகிறார்கள். Now the Rahab woman gives a wonderful declaration here saying that for the Lord your God is God in heaven above and the earth beneath. ஒரு தொழில்நுட்பம் இல்லாத ஒரு காலம். A season of non-technology. அது கிட்டத்தட்ட ஒரு சம்பவம், அந்த சம்பவம் நடந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு 200-300 மைலுக்கு அப்பாற்பட்ட இடத்துல வனாந்தரத்தில் எங்கேயோ நடந்த ஒரு சம்பவம். The incident of Israelites happened far from this place, around 200 to 300 miles, when there was no technologies at all. ஆனால் கேள்விப்படுகிறாள். But she is hearing this. கேள்விப்படும் பொழுது When she heard this, அவளுக்குள்ளே ஒரு மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் ஏற்பட ஆரம்பிக்குது. and a thought started to come into her mind. அதனால தான் சொல்லுகிறார். That's why she says, தேவனாகிய கர்த்தரே. She says the Lord your God. 11ஆம் வசனத்தில் சொல்லுது தேவனாகிய கர்த்தரே. Verses 11, for the Lord your God, உயரே வானத்திலும் he is God in heaven, கீழே பூமியிலும் தேவனானவர், above and the earth beneath. அதனால நீங்க எனக்கு ஒரு தயவு செய்ய வேண்டும் என்று அந்த வேவுக்காரரிடத்திலே ஒரு ரெக்வெஸ்ட் இந்த ராகாப் என்கிற சகோதரி வைக்கிறாங்க. Now Rahab is giving a request. Now therefore I beg you. என்ன அவ கேட்கிறாள்? Now what is her request? நீங்கள் இந்த தேசத்தை கொள்ளையிடும் பொழுது, When you come and going to plunder this land, நீங்க இந்த தேசத்துக்கு வரும் பொழுது, when you come into this land, நீங்கள் யுத்தம் பண்ணும் பொழுது, when you war, கண்டிப்பாக இந்த தேசம் உங்களுடைய கையில கொடுக்கப்படும். surely this land nation will be given to your hand. என்னையும் என்னை சார்ந்தவர்களை மாத்திரம் நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு தயவை கேட்கிறார். She is asking a request that now you have to keep us, preserve us, me and those who are around me and along with me. இந்த வேவுக்காரர்களும் அதற்கு அந்த ஆணைக்கு நாங்கள் சரியாகிறோம், இதை நாங்கள் செய்கிறோம் என்று அதற்கு மறுமொழியாய் சொல்லுகிறார்கள். Also the spies swore to her saying that no, yes we will do as per your words. இந்த வார்த்தையை அப்படியே அவன் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. And this word this woman started to trust completely. சரி, எப்படி யுத்தத்துக்குள்ள வரும் பொழுது, so how then the battle comes, these people come in battle, எப்படி இவர்களே நாம கரெக்ட்டா அதாவது சரியாக இவர்களே எப்படி ரட்சித்துக் கொள்வது என்கிறதான ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்கிறாங்க. now certain counsels are given to how to correctly identify them when they come into this land during battle. இந்த எரிகோனுடைய கோட்டை அல்லது எப்படி இருக்குமானால், now the tower or the walls of Jericho, how it would be, கிட்டத்தட்ட அது ஒரு மலை பகுதியில் இருக்கிற ஒரு பட்டணம். it is a city by the mountains. ஒரு மலையில கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு 7 அடிக்கு மேல தான் அதனுடைய கோட்டையினுடைய சுவர் ஆரம்பிக்குது. now the walls it starts from the height of 6 to 7 feet. அந்த கோட்டையினுடைய மேல் பகுதி கிட்டத்தட்ட 4-5 ரதங்கள் மேலே போகக்கூடிய அளவுக்கு விஸ்தாரமாக ஒரு அகலமாக இருக்கும். now this wall has a width of 4 to 5 chariots which can run on the walls. It has that kind of width. அது மட்டுமல்ல, not only that, அந்த கோட்டையின் சுவரானது ஒரு பக்கம் சாய்வாக இருக்கும். and the wall of the Jericho will be slope or the slanting one side. ஏன் அப்படி வைத்திருப்பார்கள் என்றால், why it would be, ஏதாவது பூமி அதிர்ச்சிகளோ ஏதாவது உண்டாகுமானால், if there is any earthquake or something happens, இதை அவர்கள் உள்ளே செய்தோ அல்லது நேரடியாய் வைத்திருந்தால் தவறு இந்த பூமி அதிர்ச்சிகளே இப்படி உள்ளே வாழுகிற மக்கள் மத்தியிலே விழுந்து விடும் என்று சொல்லி அந்த ராஜா என்ன செய்றான், இந்த பக்கத்தில் அதாவது இந்த பக்கத்தில் வெளிப்புறமாக சாய்வாக வைத்து அதை கட்டினானாம். therefore the wall was built in a slanting manner outside if there is an earthquake, so that it doesn't fall inside the people those who are dwelling in that city. கீழ்ப்பகுதியே கிட்டத்தட்ட ஒரு 21 அடி 25 அடி அகலத்துக்குள்ளதான ஒரு சுவராக இருக்கும். the wall, the width of that 20 to 25 feet width. இது சாய்வாக இருக்கும் பொழுது, because it is slanting, இந்த இடத்துல நடக்கிற பகுதிகள் யார் நடக்கிறார்கள் என்று மேலே இருந்து பார்த்தால் தெரியாது. now because it is slope, people those who are down beneath, they will not be able to see who is down. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை எக்காலத்தை ஊதி சுற்றி வரும் பொழுது அவர்களுக்கு தெரியல இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏனென்றால் கர்த்தர் அவர்களை மறைத்து அவர்களை பாதுகாக்கிறார். because they were not able to see when the people of Israelites were encamping around walls of Jericho, they were not able to see because God hid them. இப்போ மேலே என்ன நடக்கிறது? what is happening above? இப்போ அந்த ராகாப் அந்த ஸ்திரீ என்ன சொல்லுகிறாள்? now this what this woman Rahab says, எங்களுக்கு ஒரு தயவு செய்யணும், you have to, I beg you, எப்படி ஆயினும் நம்முடைய தேவன் நம்மளை விடுவிப்பார் என்கிறதான ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ள ஏற்பட்டு விட்டது. no, she had a clear faith that our God is going to set us free and our God is going to deliver them into our hands. அந்த ஆணை என்ன சொல்லுகிறது? now what's the swear? 17ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, when you read verses 17, அந்த ரெண்டு வேவுக்காரர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். now so the men said to her, 17ஆம் வசனத்தை வாசிப்போம். verses 17, let's read. அப்பொழுது அந்த மனுஷர் மனுஷர் அவளை நோக்கி இதோ
இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி எங்களை இறக்கிவிட்ட இந்த ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் சகோதரரையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். இல்லாவிட்டால் நீ எங்களுடைய கையிலே வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். This is the word. So the men said to her, we will be blameless of this oath of yours which you have made us swear, unless when we come into the land you bind this line of scarlet cord into the window through which you let us down, and unless you bring your father, your mother, your brothers and all your father's household to your own home. இல்லாவிட்டால் unless நீங்கள் எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். we will be blameless of this oath of yours which you have. எந்த பத்திரமும் கொடுக்கல. There is no document given. எந்த எழுத்தும் கொடுக்கல. No, nothing given in writing. ஒரே ஒரு சொல். Only one word. நாங்கள் சொல்லுகிறபடி நீ இந்த ஜன்னலுக்கு வெளியே அந்த வெள்ளை சிவப்பு நூலை நீ தொங்க விட்டு இருப்பானால் நீ கண்டிப்பாய் தப்புவிக்கப்படுவாய் என்று சொல்லி ஒரே ஒரு சொல் தான். Only one word is told to her, unless you bind the line of scarlet cord on the window. இவளுக்கு எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் பாருங்க. What kind of hope she would have? அவங்க ரெண்டு வேவுக்காரர்கள் வந்தார்கள் போனார்கள், சரி இருக்கட்டும். இவள் சொன்ன அந்த வார்த்தையை நம்பினாள். And these two spies came and they went, but she trusted in this word of these two spies. வேற எந்த உறுதியும் எந்த விதமான உறுதிப்படுத்துவதற்கு வேற ஒன்றுமே கிடையாது. There's nothing else for confirmation. அவர்கள் சொன்னார்கள் நீங்க அந்த சிவப்பு நூலை வெளியே தொங்க வைக்கணும், அதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. They said this is the word, you have to bind the scarlet cord, this is what is the sign in the window. என்ன செய்கிறாள்? எந்த கயிறு? What she did, இந்த வேவு பார்க்கிறவர்கள் இந்த பட்டணத்துக்குள் வந்து விட்டார்கள் என்று எரிகோவுடைய ராஜாவுக்கு கேள்விப்பட ஆரம்பிக்கிறான். the king of Jericho started to understand, he came to know that the spies have come into the city. கேள்விப்பட்ட உடனே when he heard that, அவன் என்ன செய்கிறான்? ராகாபினுடைய வீட்டுக்கு தான் அனுப்புகிறான். and he sent forth men to the house of Rahab. அப்போதான் அவள் ஒளித்து வைத்து அவர்களை பாதுகாக்கிறது. Now Rahab hided his spies and she preserved them. அதான் சொல்லுகிறார், நான் அவர்களிடத்திலும் உங்களை தப்புவிச்சதனால நீங்களும் வரும்பொழுது என்ன இந்த தயவு எனக்கு காண்பிக்கணும் என்று சொல்லி அவள் ரெக்வெஸ்ட் பண்றான். And she is requesting, because I have rescued you, and you will also have to rescue when you come and take over the land. இந்த ராஜா உடனடியாக கதவுகளாம் அடைத்து அந்த வெளியே ஆட்களை அனுப்பி அங்க போய் எல்லாரும் தேடுங்கள் என்று சொல்லி அனுப்ப ஆரம்பிச்சு விட்டார். Now the king sent forth man to lock the gate of the city, and he started to search for this men. வரும்போது வாசல் வழியாய் வந்தார்கள். They entered by the gate of the city. இப்ப திரும்பி அந்த வழியாய் போக முடியாது. Now they cannot exit out by this gate. அதனால தான் இவன் என்ன செய்கிறாள்? Therefore what she did, அவளுடைய அந்த வீட்டினுடைய வெளியினுடைய அந்த ஜன்னல்ல கயிறை கட்டி வெளிப்புறமாக அவர்களை இறக்கி விடுகிறார்கள். Therefore she tied them with a rope and she made them to climb down from the wall of the Jericho. இறக்கி விட்டு என்ன சொல்லுகிறாள்? What she did, உடனடியாக நீங்க யோர்தான் நதியை கடந்து நீங்க அங்க போய்டாதீங்க. she said when she climbed down, she immediately do not go to the other side of Jordan. ஒரு 3 நாள் மலையில தங்கிக் கொள்ளுங்கள். She said hide yourself in the mountain for 3 days. எங்களுடைய ராஜா அனுப்பினதான ஆட்கள் தேடி இல்லை என்று சொல்லி திருப்பி வந்த பிறகு நீங்கள் கடந்து போங்கள் என்று சொல்லுகிறார். Now the king has sent forth men to see around. When they return back after searching you, then you can move towards you. அதை சொல்லி நல்ல ஞானமாக அவர் செயல்படுகிறார். She told this and she acted wisely. செலிய சொன்ன பிறகு after this 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். when read verses 21, 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். when we read verses 21, 21ஆம் வசனம், அதற்கவள் உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். Then she said, according to your words so it be, and she sent them away, and they departed, and she bound the scarlet cord in the window. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வேவுக்காரரை முதல்ல அவர் ஏற்றுக்கொண்டாள். First he accepted the spies. இரண்டாவது அந்த வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, not only she accepted the spies, இவர்கள் ஆராதிக்கிறதான தேவன் உண்மையுள்ள தேவன். the God whom you serve is a faithful God. இவர்களுடைய தேவன் பெரிய தேவன். your God is a great God. இவர்களுடைய தேவன் கர்த்தர் வானத்துக்கும் பூமிக்கும் அவர்தான் தேவனானவர் என்கிறதான அறிவு அவள் வந்தவுடனே, when she had a clear knowledge the Lord God is the God who is the God above heaven and earth beneath, அவளுக்குள்ளே ஒரு மாற்றம்.
There's a change in her. அவள் மாற்றி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாள். Now she started to change her lifestyle. அவளுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்று விரும்பின அந்த எண்ணத்தை பார்த்து, Looking at the thought, she wanted to change her life. அந்த தயவை கேட்கிறாள். She started to beg. ஏனால் கர்த்தருடைய கோபம் அந்த எரிகோ பட்டணம் மேல வரப்போகிறது. Because the wrath of the Lord is going to come upon the city of Jericho. ஏனால் வேதத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கனுடைய வீடு அழியும் என்று வாசித்தோம். That's what we read in the scripture, the word of promise, the wicked man's tent shall be overthrown. ஆனால் துன்மார்க்கமான வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில இந்த இடத்துல இந்த ஸ்திரீ மாத்திரம் விடுவிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? What is the reason this woman, being a wicked woman, her house was not overthrown, she was rescued? இந்த வேவுக்காரர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், only one word of the spies. அந்த நூலிலே ஜன்னலிலே நீ கட்டி வைக்க வேண்டிய சிவப்பு நூல் மட்டும்தான். Only one scarlet cord which you have to bind in the window. அது எதை காண்பிக்கிறது? What does it signify? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக சிவப்பு நூலாய் காண்பிக்கப்படுகிறது. It signifies Lord Jesus Christ. இப்போ அந்த ராகாப் இருக்கிறது போல நாமளும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்வோம். Let's think that like Rahab, how she dwelled in the house, we are also dwelling in the house. இப்போ இந்த ஜன்னலை அவள் பார்க்கும் பொழுது, when she sees the window, ஜன்னலுக்கு வெளியே அந்த நூல் தொங்கும். outside the window the scarlet cord hangs. இப்போ ஜன்னல் என்பது என்ன? What is window? தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, when you read the book of Daniel chapter 6 verses 10, அவன் கட்டளைகள் வந்த பின்பு, when he saw the writing was signed, அவனுக்கு அந்த காரியங்கள் அறிந்த போதிலும், when Daniel knew that writing was signed, he knew it, தன் வீட்டுக்குள்ளே மேலறையில போய் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க, he went home and in his upper room that the windows were open towards Jerusalem, ஏற்கனவே அவன் முன்பு செய்து வந்தபடியே, as per his custom and since early days, எதையும் அவர் விடவில்லை. he did not leave it. ஏதோ ஒரு சூழ்நிலை வந்ததனால அவர் தனக்கு பிரச்சனை வருகிறது என்று சொல்லி அதற்காக திடீர்னு அவர் ஜெபிக்க போகல. He did not go and pray because there was danger, because the situation was changing opposite. எப்பொழுதும் அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர். He was a prayer warrior as usual. சங்கீதம் புத்தகம் 55ஆம் சங்கீதத்தின் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, Psalms 55 verses 17 we read, தாவீது சொல்லுகிறார், now David says, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் evening and morning and noon I will pray நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று சொல்லுகிறார். and cry aloud, அவர் என் சத்தத்தை கேட்பார். and he shall hear my voice. இங்கே தானியேலும் 3 வேளை, காலை, மத்தியானம், மாலை, காலை, நண்பகல், இந்த 3 வேளையும் ஜெபிக்கிறார். And also Daniel prays now evening, morning and noon. ஏதோ சூழ்நிலைக்காக ஜெபிக்கிறவர் அல்ல. Not for the situation only he prays. இப்போ இந்த சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்துல கர்த்தருக்குரிய செய்து வந்த அந்த ஜெபத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். He, as per his own usual practice or custom, he started to pray. நல்லா பாருங்க, See it well. வெளியே நூல் தொங்குது, Outside the scarlet cord is hanging. வீட்டுக்குள்ளே ராகாப் இருக்கிறாங்க. Inside the house Rahab is there. ஜன்னல் வழியாய் பார்க்கும் பொழுது, By the window she is able to see. எதை பார்க்கிறார்கள்? What they see? அந்த சிவப்பு நூலை பார்க்க கூடும். They can see the scarlet cord. அந்த சிவப்பு முன்னூல் என்ன சொல்லிக் கொண்டே இருக்கிறது? Now the scarlet cord says or signifies what? அந்த 2 வேவுக்காரர்கள் சொன்ன வார்த்தையை தான் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. And the words of 2 spies, the scarlet cord reminds her again. அவர்கள் என்ன சொன்னார்கள்? What they said? இந்த நூல் வெளியே தொங்கப்பட்டிருந்தால் உன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் காக்கப்படுவார்கள். If this scarlet cord is binded in the window, if it is hanging out, then you and also everyone who is in the house shall be preserved and they shall be saved. நம்முடைய ஜெபங்களில், In our prayers, நம்முடைய விண்ணப்பங்களில், in our supplications, நமக்கு கொடுக்கப்பட்டதான காலங்களில், the seasons which is given to us, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றுவதற்கு ஒரு ஜெப உள்ள அனுபவத்தை கர்த்தர் நமக்குள்ளே எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். God desires that we should have a prayer life so that our life gets changed completely. ஒரு அருமையான புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த புத்தகத்தில் இப்படியா எழுதப்பட்டிருந்துச்சு. A wonderful book I was reading, and this is what it was written in the book. When you pray, nothing changed in your room. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய அறையில ஒன்றும் மாற்றப்படாது. நீங்க ஜெபிக்கும் பொழுது, when you pray, உங்களுடைய அறைக்குள்ள எந்த மாற்றத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. you will not see any change inside your room. அத போல இருக்கும். It will be like that same. ஆனால் கர்த்தர் அருகிலிருந்து உங்களுக்கு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்குமா? But the God will be by your side, and the things God will do for you will be great. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். When you read the book of Ephesians chapter 3 verses 20, எபேசியர் 3:20ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? what we read in Ephesians 3:20, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும், more than what we pray, நினைக்கிறதற்கும், more than what we think, மிகவும் அதிகமாய் he is able to do exceedingly abundantly above that what we think and ask, நமக்குள்ளே கிரியை செய்கிற
வல்லமையின்படி, according to the power that works in us, நீங்க நினைக்கிறதற்கு மேலாக, more than what you think. நீங்க ஜெபத்துல ஒன்னு கேட்பீங்க, You will ask something in prayer, நீங்க ஒன்னு ஆசைப்படுவீங்க, something you will desire. அது எப்படி நடக்குமானா, How it will happen is, அது அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற, it says according to the power that works in us. நமக்குள்ளே ஒரு கிரியை செய்கிற வல்லமை உண்டு. There's a power which is working in us. ஜெபத்திலே அமரும்போது கர்த்தர் நமக்குள்ளே ஒரு வல்லமையினால் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிறவர். When we sit in prayer, the God does more than what we think and more than what we pray. நமக்கு நம்முடைய சூழ்நிலைகள் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறவர். The God knows well all our situations. நமக்கு சத்துருடைய வல்லமைகளை எதிர்க்கக்கூடிய அதிகாரத்தை தந்திருக்கிறவர். He who has given the authority to overcome the powers of enemy. நாம் நினைக்கிறதற்கு மேலாக, More than what we think. நாம எதிர்பார்ப்பதற்கு மேலாக, More than what we expect. எது நடப்பிக்கும் என்றால், What is that will do it is, நமக்குள் கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படி ஆண்டவர் செய்கிறார். according to the power that works in us, the Lord God does it. நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு, He who is able to do exceedingly great things. இப்ப இந்த ராகாப் பார்க்கும் பொழுது வேற எதையும் பார்க்கவில்லை. First we see, there's nothing we see. அந்த ராகாப் ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது வெளியே இருக்கிற நூலை கட்டி வச்சிட்டாங்க. And now Rahab sees by the window the scarlet cord is hanging, it is bind there. எப்ப வர போகிறாங்க உங்களுக்கு தெரியல. She did not know when they are going to come. ஏனா இவங்க 3 நாள் கழிச்சு மறுபடியும் யோர்தானை கடந்து யோர்தானுக்குள்ள போய் அங்க போய் அங்க போய் இருக்கணும். Because they have to stay there for 3 days. After that they have to cross Jordan, they have to go and report there. அப்புறம் யோர்தானை அவங்க கடந்து வரணும். Again they have to cross Jordan and come here. அப்புறம் கில்கால்ல அவங்க விருத்தசேதனம் பண்ணப்படுறாங்க. Again Gilgal they were all circumcised. அவங்க ரெஸ்ட் எடுக்கறாங்க. They were resting. அப்ப எந்த நேரம் தெரியாது. She did not know when they were going to come. ராகாப் சொன்ன வார்த்தையை ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். Now Rahab was curiously waiting for this word. அதனால தான் உடனே கட்டி வச்சிட்டா. That's why she immediately binded this scarlet cord. ரட்சணிய நாள் இன்றே ரட்சிப்பு. This is the day of the salvation. இன்றைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் ஒன்றை காரியத்தை விட்டு நீ வெளியே வா என்று சொன்னால் இன்றைக்கு அது ரட்சணிய நாள். If God is telling you to come out, today is the day of salvation and deliverance. இன்றைக்கே உங்களை விடுவிப்பேன் என்று சொன்னால் அது இன்றைக்கே கர்த்தர் செய்கிற தேவன். When God says I will set you free, today only he will do it. ஏனா இவளே தான் சொன்னாங்க, ராகாபா அந்த அக்கா தான் சொன்னாங்க. Because Rahab said, சொல்லுவோம் பா நல்ல அக்கா தான். She's a அக்காவே சொல்லுவோம். அந்த ராகாபாக்கு என்ன சொன்னாங்க? What Rahab sister said? என்ன சொன்னாங்க அவங்க? What she said? 3 நாள் நீங்க தாமதிச்சு உட்காருங்க. She said that tarry and wait there for 3 days. ஏனா 3 நாளுக்கு அப்புறம் நீங்க போனாதான் நீங்க தப்பி வைக்கப்படுவீங்கன்னு சொல்லி இவங்களே ஆலோசனை கொடுத்து அனுப்புறாங்க. She herself gave a counsel that no, only then you will be rescued or escaped unless you tarry there for 3 days. Wait there. ஆனால் அவர்களை அனுப்பின உடனே, but immediately when she sent them out, அதற்கு அவள் 21 வசனத்துல பாருங்க, verses 21, அதற்கு அவள், then she said, உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவது என்று சொல்லி, according to your word so it be, அவர்களை அனுப்பிவிட்டாள். she sent them away, அவர்கள் போய்விட்டார்கள். and they departed. பின்பு அவள் அந்த சிவப்பு கட்டு ஜன்னலே கட்டி வைத்தாள். And she bound the scarlet cord in the window. தாமதம் பண்ணல. She did not delay. ரொம்ப நாள் நேரத்தை எடுத்துக்கொள்ளல. She did not take much time. நாளைக்கு ஜெபம் பண்ணான்னு சொல்லல. She did not say tomorrow I'll pray. ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இடைப்படும் பொழுது, when God interacts with you to pray, தேவன் நம்மளோடு பேச வேண்டும் என்று இடைப்படுகிற நேரம் போது, when God wants to talk to us, பின்பு பார்த்து கொள்ளலாம். let's see tomorrow. பின்பு வாசித்துக் கொள்ளலாம். Later let's read. பின்பு அவர்களை விசாரிக்கலாம். Let's inquire later. அப்புறம் அவங்களை மன்னிக்கலாம். And later I'll forgive them. அப்புறம் அவங்களிடத்துல போய் நாம சமாதானமாக்கி கொள்ளலாம். And later we can pursue peace with them. ஏனென்றால் அழிவு எப்போ வருதுன்னு தெரியாது. Because we do not know when the destruction will come. ஆனால் ராகாப் அக்கா நல்லா உசாரா இருந்தாங்க. No, Rahab sister was so vigilant. ரொம்ப உசாரா உடனே கட்டி வச்சிட்டாங்க. So she was being so vigilant, she binded the cord immediately. ஏனென்றால் இவர்களுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்கிற அறிவு அவளுக்கு நன்றாக இருந்துச்சு. Because she had a wonderful knowledge about this God. This God is a God, and what kind of God he is. நமக்குள்ள இருக்கிற வல்லமையை நீங்க நல்லா அறிந்து கொள்ளுங்க. And we have to understand what kind of power we have. You have. நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுங்களா? Do you know how our God is? அவருக்கு முன்பாக நாம நம்முடைய கால்களை முடங்கி அவருக்கு முன்பாக அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, when we kneel down and bow down and when we look onto him, அவரை பார்க்க சிலுவையின் மூலமாக நாம் பிதாவை நோக்கி பார்க்கும் பொழுது, by the cross when we look onto the Father, யார் கனம் பண்ணுகிறார்களோ இல்லையோ அவர் கனம் பண்ணுகிறவர். and whoever is honoring you or not, he will honor you. அவர் அந்த இடத்துல வந்து விடுகிறவர். He immediately comes to that place. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஆண்டவரும் நம்முடைய மேய்ப்பருமாகிய நல்ல கர்த்தரை அப்படிதான் அனுபவிச்சு கொண்டு வருகிறார். Even today my Lord God, who is my shepherd, even today I am experiencing him like
this. நான் வேற எதையும் நம்ப முடியாது. Because nothing else we can trust. எனக்கு தேவ வார்த்தை தான் வாக்கு, அதுதான் எனக்கு ஜீவன். The word of God is the promise, and that is what is my life. அந்த வார்த்தையில தான் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்புகிறோம். We trust the word of God, whatever is said. அந்த நம்பிக்கையின் பேரிலே கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். By the hope, the Lord God helps me. உதவி செய்தவர்களாக நீங்களும் அமர்ந்திருக்கிறீர்கள். And also the God has helped you, that's why you are seated here. இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில குறைகள் இருக்கிறது நிமித்தமாக, And furthermore, because we have certain shortcomings and setbacks in our life, நமக்குள்ளே ஆண்டவர் தம்முடைய வல்லமையின்படி கிரியை செய்வாரா என்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ள எழும்பி விடுகிறது. and we have doubts arising in us, stating, will the God help me, or will the God powerfully deal or work with me? அந்த சந்தேகத்தை உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நிவர்த்தி செய்வாராக. And today let the God clear or set right or correct the doubts in your life. கர்த்தரை பின்பற்றுகிறவன் தான், We follow the Lord, அவரை சேவிக்கிறவன் தான். we serve him. ரட்சிக்கப்பட்ட ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்டுட்டேன், I have saved in some season, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், I've been baptized, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுட்டேன், I have received the Holy Spirit, சபையிலே நல்ல ஒரு அங்கத்தினரா இருக்கிறேன், I'm a wonderful member in the church, கர்த்தருடைய காரியத்துல எல்லாம் உண்மையா தான் இருக்கிறேன், and everything's of the Lord, I'm faithful. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில விதமான பலவீனங்கள் என்னை தொடர்ந்து கொண்டே வருகிறது. But still in my life there are certain weakness which is pursuing and following me in my life. இவைகளிலிருந்து நான் எப்படி விடுதலையாக்கப்படுவது? Now how shall I be set free from all this? இவைகளிலிருந்து கர்த்தர் என்னை எப்படி விடுதலையாக்க How முடியும்? the Lord God will deliver me from this? அதனால் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற வல்லமையை நாம் உணர முடியாதபடி நாம் பலவீனமாக பாவ உணர்வல்ல, நமக்குள்ளே குற்ற உணர்வு அதிகரித்து கொண்டே போகிறது. And because of this we are not able to really understand the power of God in us, and we have a realization of fault. We fault on that. ஒன்னே என்ன வாசிக்கிறோம்? What we read in 1 John, ஒருவனிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்வானானால் அவனிடத்திலே சத்தியம் இராது என்று சொல்லப்பட்டிருக்கு. it says, he who says there's no sin in him, truth will not abide in him. அவருக்கு முன்பாக போய் நாம் நிற்கும் பொழுது, When I go and stand before him, ஒரு மனதுக்குள்ளே ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறான். he brings a kind of a fear in நீ me. பாவி, You are a sinner. நீ குற்ற பாவி என்று சொல்லுகிறது வேற வார்த்தை. There's different words saying a sinner. நீ குற்றம் என்கிற ஒரு இடத்துக்கு நம்மளை நடத்தி விடுகிறான். He leads us in a situation of faltering. He says you are a falter, நீங்கள் குற்றவாளிகள் என்று அவன் நம்மளை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். and he says you are an accuser. எப்படி அதிலிருந்து இருந்து நம்ம மீண்டு கொள்வது? He says, how shall we set free from this? ஏசாயாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தா, When you read the book of Isaiah chapter 11 verses 1, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், Isaiah 11:1, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். glory be to the holy name of the Lord. இது என் இரட்சகருமாகிய அன்பராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தர் கொடுத்த இயேசு கிறிஸ்துவை பற்றி கொடுத்ததான வார்த்தை. This is the word about the Lord and Savior Jesus Christ. ஈசா என்னும் அடிமரம், It says there shall be rod from the stem, தாவீதுனுடைய அப்பா, the rod from the stem of Jesse. Jesse is the father of David. அந்த அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, It says the rod from the stem of Jesse, அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and a branch shall grow out of his roots. நீங்கள் இந்த அதிகாரத்தினுடைய மேலே இருக்கிற 33 34ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால், Furthermore, when you read verses 33 and 34 of the same chapter, ஆண்டவர் சொல்லுகிறார், God says, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை மரங்களை வெட்டுவார், ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு அது மேட்டிமையானவர்கள் தாழ்த்தப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மரத்தை பற்றி இந்த இடத்துல பேசுகிறார். Behold, the Lord of hosts will lop off the bow with terror. Those of high stature will be hewn down, and haughty will be humbled. எதை குறிப்பிடுகிறார் என்றால், Now what is that is getting pointed out here is, அசீரியர்களால் இந்த ராஜாக்கள் தட்டப்பட்டுட்டாங்க. அதாவது அந்த ராஜ்யபாரம் உடையப்பட்ட ஆரம்பிச்சிருச்சு. by the Assyrians this kingdom was slaughtered, it was cut down. பாபிலோனியர்களால் தாவீதுனுடைய ஈசாயினுடைய அந்த ராஜ்யபாரம் அப்படியே இல்லாமல் ஒன்றுமில்லாமல் ஆயிடுச்சு. By the Babylonians the kingdom of David was completely destroyed and slaughtered and cut down. இப்போ எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இருக்குது, அது வேர் மட்டும் தான் இருக்குது. Now finally left thing is the root. எல்லா அசீரியர்களுக்கும் நேபுகாத்நேச்சார் வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுச்சி தேவாலயத்தை அழிச்சு அந்த இஸ்ரவேல் தேசத்தை அழிச்சு ஒன்றுமில்லாம ஆக்கி விட்டான். Now the Nebuchadnezzar king came, and his kingdom came and destroyed the entire nation, the temples and the walls, everything was all destroyed. இனி அந்த இடத்துல இருந்து எந்த விதமான எழும்பப்படுவதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது. There's no opportunity, there's no option at all for this to arise again up. 1947 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இஸ்ரவேல் தேசம் என்கிற தேசம் வருவதற்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை, ஆனா உருவாயிடுச்சு. 1947, before 1947 there was no hope for the land of Israel to come up, but it has come now. அதே போல Therefore in the same manner, இப்போ இயேசு
என்ன சொல்லுகிறார்? Now what Jesus says ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார், by Isaiah prophet, it says, அதில இருந்து ஒரு கிளை எழும்பும், அது செழிக்கும் என்று சொல்லுகிறார். now it says that there shall be a root which it shall come by a root. இப்போ நான் பிரதர் தலையில என்ன பார்க்கறேனோ அதை தான் நான் பார்த்ததா சொல்லுவேன். And what I see is in the head of brother, and that's what I will say. எல்லாரும் சிரிக்கிறீங்க. Everyone is smiling. நான் விளங்கிக்கிட்டேன். I understood that. நான் நல்லாவே புரிஞ்சு கொண்டுட்டேன். Now I can understand. இல்ல அவர் தலையில இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். I am seeing what is there in his head. இப்ப ராகாப் என்ன செய்கிறான்? நல்லா நான் சொல்றதெல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. Now you have to understand what I'm going to say. ராகாப் என்ன செய்கிறாங்க? What Rahab says, மேலே போய் அந்த ஜன்னல் அருகில நிக்கறாங்க. she goes, stands by the window. வெளியே என்ன தொங்குது? What is hanging out? நூல் தொங்குது. The scarlet cord. எதை பார்க்கறாங்க அவங்க? Now what she sees? நூலை பார்க்கறாங்க. She says the cord. அது எதுக்கு அடையாளமா இருக்குது? It signifies what? கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்குது. It signifies Christ. அப்ப நான் எதை பார்க்கறேனோ, Therefore whatever I see, எதை பார்த்து நான் என்ன காரியத்தை அவங்க சொன்னாங்களோ அதை நான் நினைக்கும் பொழுது, when I see whatever I'm able to see and remember what they said, அங்க செழிப்பு நடக்கிறது. now there's the flourishment happens. அப்ப நீங்க காணாததை நீங்க பேச முடியாது. Therefore what you did not see, you cannot speak at all. நீங்க பார்க்கணும். You have to see. எங்க பார்க்கிறது? What to, where to see? தேவன் வேதத்தில் தெளிவாய் சொல்லுகிறார். God wonderfully in scripture he says, அந்த துளிர் அந்த கிளையிலிருந்து ஒரு துளிர் எழும்பி அது செழிக்கிறது என்று சொல்லுகிறது. it says that the stem shall arise and from the root it shall come out and it shall flourish. எல்லாம் மாண்டு போயிடுச்சு. And everything is perished. அந்த ராஜ்யமே அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆகி The போயிடுச்சு. kingdom is finally ended having nothing. அந்த ஜனங்களுக்கே நம்பிக்கை இல்லை. These people also had no hope. இனி எழும்புமா? Will be raised up again? இனி ஒரு ராஜா எழும்புவாங்களா? Will there be king coming up again? இனி ஒரு மேசியா வருவாங்களா? Will there a Messiah will come? அப்படி அற்று போன நேரத்தில், When there was no hope at all, கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தை எழும்ப ஆரம்பிக்கிறது. the promised words which was told even before 700 years started to come true. ஒரு பக்தன் சொல்லுகிறான், Now a man of God says, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறாமல் ஒருவேளை இந்த உலகம் அழிந்து போனாலும், even if the world perishes not fulfilling the promise of God which God has given to you, அது நிறைவேறாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும், even if it is not fulfilled in your life, புது உலகத்தை உண்டாக்கி God will create a new world for you, அந்த உலகத்தில் உங்களை வைத்து keeping you in that new world. அந்த வார்த்தையை நிறைவேற்றுவாராம். He will fulfill the promise which he has given to you, ஏனென்றால் அவர் வாக்கு மாறாதவர். because he is the God who will not change in his அவர் promise. என்ன வாக்குரைத்தாரோ அதை செய்கிற தேவன். He is the God who will fulfill the promise what he has promised. இப்போ செழிக்கும் என்கிறதை தான் நாம் பார்க்கணுமே தவிர, Now we have to see the flourishment. நான் அழிஞ்சு போய்டுவேன் என்பதற்காக கர்த்தர் பார்க்க சொல்லல. God did not ask you to see that you will be perishing. உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள் இருக்கலாம். You may have failures in your life. வேலை ஸ்தலத்தில் நீங்கள் தோற்று போயிருக்கலாம். You may be failed in your workplace. ஒருவேளை உங்களால எதுவுமே செய்ய முடியாதது போல நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். It may look like you can do nothing and you are useless. கடன் பிரச்சனையினால நீங்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கலாம். You may sunk down because of debts. இனி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை காணாதது போல, எல்லாம் அடிமரத்திலே போல, ஒன்றுமே இல்லாதது போல நீங்கள் காணலாம். In your children's life it may look like nothing has become, everything is dried up like root. ஆனால் இந்த ராகாப் பார்த்தால், But still Rahab saw her. ஜெபத்திலே பார்க்கிறாள். Rahab saw in prayer. பலகணி வழியாய் பார்க்கிறாள். She is by the window. சிவப்பு நூலை பார்த்து கொண்டே இருக்கிறார். She is seeing the red cord. நீங்களும் நானும் அதை காணும்படியாக தான் கர்த்தரும் இரட்சகருமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து 3வது நாளிலே உயிர்த்தெழுந்து அவர் உங்களோடு இல்லை என்றென்றும் உங்களோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். That's why to see Jesus Christ, Lord Jesus Christ was crucified, buried, and he is risen up, and he is midst of us for us to see him always. தேவனுடைய கோபம் எரிகோவை சுற்றி வரப்போகிறது. God's wrath is going to surround and fill Jericho. ஒரு பக்கத்தில் அவர் இரக்கமுள்ள தேவன், One side he is God of mercies. ஒரு பக்கத்தில் அவர் பட்சிக்கிற தேவன். Another side he is a devouring இந்த God. ராகாப் யோசித்திருப்பாள், Rahab would have thought. அவருடைய கோபம் வந்தால் ஒன்றுமே இருக்காது என்று அவருக்கு நல்லா தெரியும். Now she knew it well. If his wrath comes, there will be nothing finally. தயவை கேட்டாள். She asked, beg for mercy. தயவை பெற்றுக்கொண்டாள். She received mercy. உங்களுடைய வாழ்க்கையிலும், Also in your life, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. do not see the situations of your life. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தோல்விகளை Do பார்க்காதீங்க. not see the failures of your life. உங்களுக்கு இருக்கிற பலவீனங்களை நீங்க பார்த்து கொண்டே ஓடாதீங்க. Do not see your weakness in your life and keep running. சுற்றிலும் அங்கே அழிவு உண்டாக போகிறது என்பது அவர் நன்றாய் அறிந்திருந்தாலும், Even she knew it, around her there's going to be destructions and
failures, ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை, but she had a hope. நான் தப்புவிக்கப்படுவேன், I will be rescued. நான் கண்டிப்பா விடுதலையாக்கப்படுவேன். Surely I'll be set free. ஏனென்றால் அந்த இரண்டு வேவுக்காரர்கள் அந்த சிவப்பு நூலை தொங்க வைத்து சொல்லி இருக்கிறார்கள், நான் அதை கட்டி வைத்திருக்கிறேன், கண்டிப்பாக எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னால் அந்த வாக்கை மட்டும் நம்பினால் அவள் பிழைத்தால் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். And she trusted the word of two spies to bind the scarlet cord. She trusted that word, and she also got escaped, rescued, in her family too. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி நம்மளை நீதிமானாக கர்த்தர் நம்மளை மாற்றி நம்மளை பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். How the Lord God changes us life, changes our life, makes us righteous and makes us saints or holy men. இந்த நீதிமானுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, ராகாபை போல ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை. Even before becoming righteous, our life was also like the life of Rahab, being wicked. ஆனால் இந்த நீதிமானாக எப்படி மாற்றப்பட்டோம்? How we changed as righteous people. ரோமர் புத்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். Let's turn towards the book of Romans. ரோமர் 5ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். Romans chapter 5. 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? What we read in first verse. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Romans 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. Therefore, having been justified by faith, we have been peace with God through our Lord Jesus Christ. நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். We have been justified. அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்று துவங்கவில்லை. Verses 1 of chapter 5, it doesn't start that no, we are made righteous. இவ்விதமாக அப்படினு ஆரம்பிக்குது. It starts therefore. அப்படினா எவ்விதமாக. Therefore means how. அந்த மேலே உள்ள வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, when you read the verses above, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை, it says 20ஆம் வசனம், verses 20, வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், he did not waver at the promise of God through unbelief. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று, he is being fully convinced that what he had promised was able to perform. முழு நிச்சயமாய் நம்பி, fully convinced, தேவனை மகிமைப்படுத்தி, he glorified God, விசுவாசத்தில் வல்லவனாய் மாறுகிறான். he became mighty in the faith. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. Therefore it was accounted to him for righteousness. இந்த நீதின்னு சொல்லுகிறோமே, we say righteousness. இந்த நீதி என்ன? So what is this righteousness? ஆண்டவர் சொல்லுகிறார், God says, நான் வாக்குத்தத்தம் கொடுத்தேன், I gave you promise, நான் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறேன், I am mighty to fulfill the promise. என்னுடைய வல்லமையின்படி இது ஆகும் என்று சொல்லுகிறார். He says, as per my power it shall be fulfilled. அதை அப்படியே நம்புகிறான். He believed immediately so. அது நம்பினபடியினால், because he believed it, தேவன் நீதியாக எண்ணுகிறார். it was accounted to him as for righteousness. வேற ஒண்ணும் கிடையாது. There's nothing else. அவர் ஒரு வாக்கு கொடுத்தாரு, he gave a promise, அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நம்பினாங்க. he trusted or believed completely. அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் செய்ய வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பினாங்க. he was fully convinced that God was mighty to fulfill the promise. அதுதான் வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. That's why scripture wonderfully says, வாக்குத்தத்தத்தை பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, being fully convinced that he had promised, he was also able to perform. தேவனை மகிமைப்படுத்தி, he glorified God. அப்படினா என்ன அர்த்தம்? what does it mean? கர்த்தருக்குள்ளே தேவனை துதிக்கிறது மாத்திரமல்ல, not only praying or praising God, விசுவாசத்தில் வல்லவனாய் மாறுகிறார். it becomes as he was mighty in the became mighty in the faith. அப்போ விசுவாசத்தில் பலவீனமாக அவர் இருக்கிறார் என்ற அர்த்தம் அது. it means that he was weak in faith. நல்ல கடைசி ஆவியானவர் எழுதும்போது விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. finally it was written he was strengthened in faith. நாளுக்கு நாள், day by day, ஒவ்வொரு நாள், every day, ஒவ்வொரு நாள் அவருடைய வாக்கை நம்பி நம்பி நம்பி, every day he believed his word. தினந்தோறும் அவர் செய்ய வல்லவர் செய்ய வல்லவர் செய்ய வல்லவர் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அறிக்கையிட்டு daily he said that no, he is able to perform declaring this word. அதை முழு நிச்சயமாய் நம்புகிற இடத்துக்கு வந்து விட்டார். he was being fully convinced, he come to the state that he was completely trusting it. அப்படி அது எப்படி நடக்கிறது? how it is happening? தேவனை மகிமைப்படுத்துகிறபடியினால், because he glorified God. அதனால தான் கர்த்தர் நமக்கு ஒரு ஜெப சத்தத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். therefore God gives us the voice of prayer. இந்த நீதியினால், because of this righteousness, கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். God has made us also righteous. சரி, இப்போ இங்க இந்த இடத்துக்கு வருவோம். now let's come to our point. வாக்குத்தத்தத்தை சொன்னதனால, வாக்குத்தத்தத்தை
வாக்குத்தத்தத்தை கொடுத்து முழு நிச்சயமாய் நம்பினார், கர்த்தர் அதை நீதியாய் எண்ணுகிறார். God gave the promise and he believed so, and he was convinced he is able to perform, and God did so. It was counted as righteousness for him. ஆபிரகாம் அதற்காக என்ன கிரியை செய்தார்ல அடுத்த பகுதி, அது நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டாம். அதை நம்பினார், அவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். Now he believed it, he trusted it, he received the blessing. இப்ப அதை கம்பேர் பண்ணிட்டு Now comparing this, இவ்விதமாக it says therefore, நாம் விசுவாசத்திலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால், having been justified by faith. எப்படி அவர் வாக்குத்தத்தத்தை அவர் எப்படி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறாரோ, As therefore how he is able to perform the promise which is given to him, அதே போல therefore விசுவாசத்தினாலே having been நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால், justified by faith, நாம் கர்த்தரிடத்திலே இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். we have peace with God through our Lord Jesus Christ. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What God says, நீங்கள் 9ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதே அதிகாரத்தை நிறைய வாசிச்சு போட்டா ரொம்ப நீளமா போகும். 9ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். same chapter verses 9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, Much more than having now been justified by his blood. தேவனுடைய இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். We have been justified by his blood. அதை நம்புகிறோம், We trust it, அதை விசுவாசிக்கிறோம், we believe it, அதனால் நாம் நீதிமான். therefore we become righteous. இது எந்த கிரியையும் கிடையாது. There's no work at all. இது யாருக்குள்ளும் வேலை செய்யும். And this will work in anyone. இப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, Before when we got saved, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, before we accept Jesus Christ as our personal savior, எப்படி நாம் அவருக்குள் வந்தோம்? how we came into him. இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் இரத்தம் சிந்தி இருக்கிறார். Jesus Christ has shed his blood for our sins. அவர் நமக்காக மரித்திருக்கிறார். He has died for us. அவர் எனக்காக சிலுவையை ருசித்திருக்கிறார். He has tasted a cross for me. என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல சுமத்தப்பட்டு, All my sins are cast upon him. அவர் எனக்காக மரித்திருக்கிறார் He has died for me. என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறது மாத்திரமல்ல, Not only the Father God says this, அதை விசுவாசிக்கிறோம். பாத்தீங்களா? also when we believe it, நீதிமான்களாய் மாறுகிறோம். we become righteous. எப்பத நம்புறோமோ நீதிமான்களாய் மாறுகிறோம். The moment we believe, we become righteous. அது விசுவாசிக்கிறதுனால தான் நீதிமான். Because we believe, we become righteous. இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். Let me quote another example. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணத்திலே பல கட்டளைகளை கர்த்தர் கொடுத்து வந்தார். To the Israelites through Moses, the Lord God gave commandments and laws. கட்டளைகளை கொடுக்கும் பொழுது, When he gave the commandments, அவர்கள் அந்த கட்டளையிலிருந்து மீறும் பொழுது, when they trespassed these சில commandments, பலியினுடைய பிரமாணத்தை கர்த்தர் லேவியாகமத்திலே கொடுத்திருந்தார். in the book of Levites, Leviticus, God is giving the law of certain offerings. ஏன் கர்த்தர் மீறுவதற்காகவா கட்டளையை கொடுத்தார்? Did the God give commandments allowing them to trespass? அதுக்காக அல்ல. Not so. அதன்படி அவன் பிழைக்க வேண்டும் என்று விரும்பி கொடுத்தார். God wanted them to live by these commandments. ஒருவேளை அவன் மீறினால், If maybe they trespass his அவன் commandments, எனக்கு தூரமாய் போயிடக்கூடாது, furthermore he should not go away or far from me, என் அருகிலே வருவதற்கு, for him to again come closer to me. ஒரு பலியின் பிரமாணத்தை அவன் செய்து என் அருகிலே வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God gives a law of sacrifice or offering, so that now he does the sacrifice and offerings, and by that he comes again closer to God. இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. Now you have to understand it clearly. அந்த இரத்தம் அவர்களை பரிசுத்தமாக்குறதா? Is that blood sanctifying them, தேவன் சொன்னதனால அது பரிசுத்தமாகுதா? or because the God of word, God says this word, it sanctifies them? அவர் சொன்னார், அதனால அது பரிசுத்தமாகுது. அதை நம்புறான். Because God said it sanctifies them, because they believe that. ஆட்டு ரத்த கொடுத்து புறா ரத்த கொடுத்து அவன் பரிசுத்தம் ஆகிறான் என்று அவர் சொன்னதனால அதை நம்புறான். அதை நம்புறதுனால அவன் நீதிமானாய் மாறுகிறான். Because of the blood of sheep or because of the blood of the turtle dove, if you offer, you shall be sanctified. When it says they believe it, because they believe is as per the word of God, it works in them. ஒருவேளை அவன் நம்பாவிட்டால், If we do not believe it, ஒருவேளை அவன் விசுவாசிக்காவிட்டால், if we do not trust it, அவன் பாவ பலிகளை அவன் செலுத்தி வந்த பின்பு, even after he was offering sacrifices and அவன் offerings, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பாமல் இருப்பாமானால், if he would not believe or if he don't believe, அவனுக்குள்ளே குற்ற உணர்வு இருக்கும். and he will have the understanding of fault or sin. அந்த குற்ற உணர்வு, Now this realization of sin or fault குற்றத்தை பிறப்பித்துக் கொண்டே இருக்கும். again will bring forth sin and fault. பாவ உணர்வு என்ன செய்யும்? What does the sin of understanding of sin will do? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வைக்கும். It will make him to
think about the God. இதான் ரட்சிக்கப்படும் பொழுது, Therefore, when we got saved, ஒரு சுவிசேஷகன் நம்மிடத்துல வந்து சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, an evangelist comes and gives us a gospel. நம்முடைய இருதயத்தை அவர் தொடும் பொழுது, சதையான இருதயத்தை ஆண்டவர் தரும் பொழுது, When God touches our heart and gives a heart of flesh, நாம் பாவி என்கிற உணர்வு நமக்கு வந்தது. we have an understanding that we are a sinner. நமக்கு ஒரு மீட்பு வேண்டும் என்று நம்முடைய இருதயம் சொன்னது. Our heart says we need a redemption. அதை ஏற்றுக்கொண்டது. It accepted it. அதை ஏற்றுக்கொண்டபடியினால் Because it accepted it, நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம். we become righteous. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று இருக்கிறது. And after that, something else is there. பரிசுத்தவான். Now, saints. பரிசுத்தவான் என்ற அடுத்த படி அது. This next step of being saint. அது எப்படி நடக்க போகிறது? How it is going to happen? முதல்ல விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டீங்க. First, you've been justified by faith. இப்போது சொல்லுகிறார், Now he says, கோபாக்கினைக்கு நீங்களாக, 9ஆம் வசனம், கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுகிறது அதிக நிச்சயமாமே. verses 9, much more than having now been justified by his blood, we shall be saved from wrath through him. தேவனுடைய கோபத்திலிருந்து மீள்வதற்கு, From this, to be saved from the wrath, அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது நிச்சயமாமே. it says much more we have been saved through him. எப்படி வெளியே வர போகிறோம்? How we are going to come out? எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடிகிறது? How many of us we are able to say? I am a perfect man என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாம் எத்தனை பேர் சொல்ல முடியும் நாம் பரிசுத்தவான்? நான் சரியா இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல How முடியும்? many of you can say I'm right? நம்மிலே பலவிதத்திலும் பலவிதமான குறைபாடுகள் இருக்கிறது. And of us we have many shortcomings and setbacks. அந்த குற்ற உணர்வு நமக்குள்ளே இருக்க 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 தேவனுடைய வல்லமை என்ன செய்யும் என்று விசுவாசிக்க விடாதபடி குற்றத்தையே பிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. The trespassing sensation what is until it is us, it's again bring forth trespasses in us. நமக்குள்ளே கர்த்தர் வல்லமையை தந்து கொண்டே இருக்கிறார். Now God is giving power into us. ரத்தத்தை விசுவாசிக்கிறவனுக்கு நீதிமான் என்கிற இடத்துக்கு கர்த்தர் அவனை கொண்டு வருகிறார். You believes the blood, God brings that man to a state of being righteous, கோபாக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்ள, to get saved from the wrath of God, ரட்சிக்கப்படுவதற்கு, to get saved. அதிக நிச்சயமாமே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். He says it is true much more. அதை நம்ப முடிஞ்சிச்சு. We are able to trust it. எதை நம்ப முடிஞ்சிச்சு? What we are able to trust? அவருடைய ரத்தத்தினால் என் பாவம் எல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறது என்கிறதை நம்ப முடிஞ்சிச்சு. We are able to trust by his blood all our sins are washed. அதை நம்பாம நாம் ஆண்டவருக்குள்ள வரவே முடியாது. Without even trusting or believe, we cannot come into God அதை only. விசுவாசிச்சதனால தான் நாம் எல்லாரும் இன்னைக்கு நீதிமான்களாக உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். Because we believe today we are sitting as righteous men. இப்போது Now, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை எப்படி மாற்றுவது? how to change the weaknesses in our lives? தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற காரியங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த விடுவதற்கு? How to work in the things which God desires in us to be fulfilled? நமக்குள்ளே எப்படி நல்ல உறுதியான மனப்பக்குவம், நல்ல காரியங்கள் நம்முடைய ஜீவிதத்திலிருந்து எப்படி வெளியே வருவது? How to bring out good things, mature things from out of our lives? முயற்சிக்கிறோம். We put efforts. நல்ல முயற்சிக்கிறோம். We try. செய்கிறோம். We do it. அதை செய்ய கூடாது. We should not do that. இத பண்ண கூடாது. We should not do this. இப்படி இருக்க கூடாது. We should not be like this. அப்படி இருக்க கூடாது. We should not be like that. தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். Daily we have to pray. டெய்லி பைபிள் வாசிக்கணும். Daily we have to read the scriptures. But I can't do. Why? என்னால செய்ய முடியாது. ஏன்? கண்டுபிடிக்கலையே. We are not able to understand. குற்றத்தை நாம குற்றமுள்ள இடத்திலிருந்து நம்ம நீதிமான்களாக்க வச்சிருக்கிறாரே. From the trespassing nature God has made us righteous. அத நம்ப முடிஞ்சிச்சு. We are able to trust that. அத விசுவாசிக்க முடிஞ்சிச்சு. We are able to believe it. ஆனா நானே மாத்திக்கணும். But I myself has to change myself. இங்க தான் நிறைய பேரை சாத்தான நிறைய பேரை தள்ளிட்டு இருக்கான். And many of us now Satan is embracing many of you like this. 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verses 10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், When we were enemy to God, அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடன் ஒப்புரவாக்கப்பட்டோமானால், we were reconciled to God through the death of his son. ஒரு காலத்திலே, அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, Even before we were saved, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். we were enemies. அந்த சத்துருக்களாய் இருக்கும் பொழுது, Even before we were reconciled, அவருடைய மரணத்தினால ஒப்புரவாக்கப்பட்டோம் என்றால் ஒரு மொழிபெயர்ப்பில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. another interpretation it says, அப்படி நாம ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று சொன்னால் அவரிடத்தில் நண்பராக்கி கொண்டிருக்கிறோம். when we were reconciled to God means we became friend to God. இயேசு எனக்காக மரித்தார்னு சொல்லுகிறவங்களே எத்தனை பேர் கையை தூக்குங்க பாப்போம். How many of you say Jesus has died for me? Lift up your hand. ஒரு கையும் கீழே இருக்காது. கரெக்ட் தானே? Not even one hand will be down. விசுவாசிக்கிறோம்ல? We believe that. இப்போ என்ன சொல்லுது தெரியுங்க அந்த வார்த்தை? Do you know what the word of God says? ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். We were reconciled to அப்படின்னா என்ன God. அர்த்தம்? What does it mean? நண்பர்களாய் இருக்கிறோம். We become friend to God. நாம் நண்பர்களாய் இருக்கிறோம். We are all friends. முன்பு ஒரு காலத்துல சத்ருவாய் இருந்தோம். Once we were enemies. இப்பொழுது நண்பர்களாய் இருக்கிறோம். Now we become friend. இப்போ சொல்லி இருக்கிறது. Now it says, ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு, we were reconciled to God. நீங்கள் நண்பர்களாக்கப்பட்ட பின்பு, When we have become friend to God, நாம் அவருடைய
ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. Much more, having been reconciled, we shall be saved by his life. இயேசு கிறிஸ்து மரித்தார், Jesus Christ died, மூன்றாம் நாளே உயிர்த்தெழுந்தார், risen upon the third day. ஜீவனுடையவராக நம்முடைய மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். He is talking in midst of us as life. அவர் என்றென்றும் ஜீவனுள்ள கர்த்தர். He is the Lord, always alive. நான் மாற்றுவேன் சொல்றாரு. He says, I've changed you. நம்ப முடியல, We are not able to. நாம விசுவாசிக்க முடியல. We are not able to believe. நம்முடைய கிரியையை போட்டு அதை போட்டு முட்டி முட்டி கட்டு கட்டி செஞ்சு அப்படியே போய் தோய்ந்து போய் முடியலப்பான்னு சொல்லி நாம என்ன செஞ்சிடறோம், குற்ற மனசாட்சிக்குள்ள போயிடுறோம், நம்மளால மீள முடியல. And we try and we finally end up in a state of being accused ourselves of trespass nature, and we are not able to further come out. என் அருமையான தேவ பிள்ளைகளே, My beloved children of நம்முடைய God, வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை மாற்றுவதற்காக தான் கர்த்தரும் இரட்சகருமாய் ஆண்டவர் ஜீவன் அடைந்திருக்கிறார். and Jesus Christ, our Lord and Savior, He has come alive to change the trespasses of your life. எப்படி அவருடைய மரணத்தினால நாம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமோ, As how we become righteous by His death, அதே போல அவர் உயிர்த்தெழுந்ததினால் and also because He has risen up, என் வாழ்க்கை மாற்றப்படும், my life will change. என்னுடைய சுவாபங்கள் மாற்றப்படும், My characteristics will be changed. என்னுடைய வாழ்க்கையில நான் செழிப்பேன், I will thrive in my life. என்னுடைய வாழ்க்கையில் நன்மையை நான் காணுவேன். In my life I will see goodness. ஏனென்றால் அவர் எனக்காக ஜீவனாய் எழும்பி இருக்கிறபடி Because He has risen alive for me, அந்த ஜீவனால் நான் மாற்றப்படுவேன். by His life I will be changed. இதுதான் கர்த்தர் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். This is what God wants us to believe. இதை ஆண்டவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே தெளிவாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு விளக்கி In காண்பிக்கிறார். Genesis chapter 1, God clearly explained this to His children. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, Genesis chapter 1 verses 2, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது, the earth was without form and void. அதன் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். Darkness was on the face of the deep, and the Spirit of God was hovering over the face of the waters. அந்த இடத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. Now see this place. பூமியானது ஒழுங்கின்மையா இருக்கிறது, The earth was without form வெறுமையா இருக்கிறது, and void. எந்த விதமான நலமான காரியங்களும் வர முடியல. No good things is seen can come into this place. ஆண்டவர் படைக்கும் போது சகலத்தையும் நன்மையாக தான் படைத்தார். When God created, He created everything good. இப்ப தூதன் விழுந்தபடியினால அந்த பூமியானது ஒழுங்கின்மையாய் மாறிடுச்சு. Because of the fall of the angels, the earth was without form and void. அது வெறுமையாய் So மாறிடுச்சு. it has become void. நல்ல வாழ வேண்டிய பூமி அந்த பூமி வெறுமைக்கு வந்துருச்சு. Now the earth which is supposed to be flourished has become void and without form. ஆழத்தின் மேல் இருள் இருக்கிறது. And the darkness was on the face of the deep. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். And the Spirit of God was hovering over the face of the இந்த waters. ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருக்கிற ஆவியானவர் The Spirit of God which was hovering on the face of waters. 3வது வசனத்தில் சொல்லுகிறார், Verses 3 it says வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். that God said, let there be light. நல்ல நினைச்சு பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும்போது வெளிச்சம் அங்க உண்டானதா? But now think it well, when God said let there be light and there was light, was there light? I am asking a question. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது அங்கே வெளிச்சத்தை பார்த்தாரா அவர்? Now ஒரு கேள்வி கேட்கல, when he asked let there be a light, was he able to see light? நல்லா சொல்லுங்க பாப்போம். Now tell it well. நல்ல சத்தமா சொல்லுங்க. Tell it loudly. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று போது அங்க இருள் தான் இருந்துச்சு. When he said let there be light, there was darkness actually. அதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? And after that what is happening? வெளிச்சம் உண்டாயிற்று. There was light. அடுத்து என்ன நடக்கிறது? What is next? வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். Now God saw the light was good. அதாவது என்ன அர்த்தம்? What is the meaning of it? விசுவாசத்தினால கண்களை பார்க்கிறதை முதல்லயே சொல்றாரு. And by the eyes of faith he sees it even before, and then he declares and tells it. சொல்லும் பொழுது இருள், When he said there was darkness, கொஞ்ச நேரத்துல வெளிச்சம், in some time light, அடுத்தது வெளிச்சத்தை பார்க்க முடிகிறது. and next he is able to see the light. இப்ப நாம என்ன சொல்லுகிறோம்? What we say now, சூழ்நிலையை பார்க்கிறோம். now we see the situations. இது மாறணுமா? Will it change? இது என் குடும்ப ஆசீர்வாதமா? Will my family be blessed? எங்குமே பார்க்கலையே. And we did not see both. எந்த வாய்ப்பும் கிடையாது ராஜா. There's no opportunity at all. எதுவுமே கிடையாது. There's no chance at all. என்ன இருக்குது? What is there? நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன இருக்குது? What is there for me to be blessed? நான் உயர்த்தப்படுவதற்கு என்ன இருக்குது? What is there for me to be என் exalted? வாழ்க்கையில அவ்வளவு பாவ நிலை. My life is filled with sin. என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல. There's nothing in my life. முதல் நாள் சம்பளத்தை வாங்கிட்டு First day salary I got. 5வது நாளே என்ன சொல்லுகிறது? And fifth day what I say? இந்த சம்பளம் எங்கெங்க பத்தோம்? What the salary will be sufficient for? இந்த சம்பளத்தை
சம்பளத்தை வச்சு என்னங்க பண்றது? And what will I do with this salary? பிள்ளைகளை நீங்க கவனிக்கவே மாட்டீங்க. Children, you are not listening. என்னையே கவனிக்க மாட்டீங்க. You are not listening me. எப்படிங்க நம்முடைய குடும்பம் வாழும்? How our family will be blessed? இந்த பக்கத்துல கேட்டா If you ask this side, இவர் போக்குல போயிட்டே இருப்பாரு. and he will be going in his own style. கவலை இல்லாத வாழ்க்கையில போயிட்டு கொண்டு He will be going in his own style. எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் நாசமாயிடும் என்று இவர் அறிக்கையிட்டு கொண்டே And இருக்கிறார். he will say everything is lost and everything is gone. அதான் சொல்லுகிறேன். That's what I say. இங்க பார்க்கிற எதை பார்க்கிறீங்களோ நீங்க அதை தான் சொல்லுவீங்க. Whatever you see, only that you will tell. என்னுடைய பிதா எப்படிப்பட்டவர்? How is my father? அவருடைய பிள்ளை நான் என்றால், If I am his son, என்னுடைய மூத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கீழே இருக்கிறதான சகோதரனை போல நான் இருப்பேன் என்றால், if I am the younger brother, my elder brother is Jesus Christ, என் அப்பா பார்க்கிறது போல தானே நான் பார்க்கணும். I will see as my father sees. என் I have to அண்ணன் see. பார்க்கிறது போல தானே நான் பார்க்கணும். I have to see as how my brother sees. இப்ப எரிகோவினுடைய தேவ கோபாக்கினை வருகிறது. Now the wrath of God is going to come upon Jericho. அந்த தேவனுடைய கோபம் அந்த தேசத்தை அழிக்க போகிறது. Now the wrath of God is going to destroy that place. ராகாப் மட்டும் எப்படிங்க தப்பிச்சாங்க? How Rahab God escaped? மண்டைக்குள்ள கொண்டு போங்க. Take it inside your mind. இல்லனாலும் ஆகும்னு சொல்லுங்க. Even if it is no, say it is possible. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing impossible by my God. உங்களுடைய குடும்பம் செழிக்கும். Your family will flourish. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் செம்மையானவர்களாய் Your மாறுவார்கள். family people will be good. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் தேவ பக்திக்குரிய பிள்ளைகளாய் இருப்பார்கள். Your family children will be children of God. பார்க்கலையே, Now did not see. பார்க்கலையே, I did not see. சொல்றேன், I say நடக்கும், it will happen. காண்பேன். I will see then. சொல்றேன், I will say. சொல்றேன், காண்கிறேன், I will see. பார்க்க போறேன். And I am going to see later. சொல்றேன், I will say. நடக்கும், Will it happen? பார்ப்பேன். And I will see. பார்த்து பிட்டு சொல்லுகிறது விசுவாசம் அல்ல. After seeing, telling is not a faith. அது உலக மனுஷன் பேசுகிற பேச்சு. That is the voice of the worldly man. என் ஆண்டவர் அப்படி சொல்லி கொடுக்கல எனக்கு. My God did not teach me so. என் உடல் முழுதும் வியாதிகள் இருக்கலாம். In my body it will be filled with disease. என் வாழ்க்கையில பலவிதமான தோல்விகளை நான் அடைந்திருக்கலாம். And I may have failures in my life. அந்த ராகாப் அக்கா சொல்றது போல, As like Rahab sister says, அந்த இரண்டு வேவுக்காரர்கள் சொன்னார்கள், two spies said, நீ இந்த கயிறை தொங்க போடு, உனக்கு ரட்சிப்பு என்று சொன்னார்கள். if you bind and hang this scarlet cord then you will be saved. அந்த வாக்கை நம்பினால், She trusted that word. விடுவிக்கப்பட்டால், She was set free. அவங்க தாங்க She is போவாசுடைய தாய். She is the mother of Boaz. மத்தேயு சுவிசேஷம் 1:5 எடுத்து வாசிச்சு பாருங்க. The Gospel of Matthew chapter 1 verses 5. ரூத்தினுடைய இரண்டாவது முதல் இருந்ததான நகோமிக்கு அப்புறம் இருக்கிறதான மாமியார் இந்த ராகாப் அம்மா. Now you can see now in-law of Ruth is Rahab. நான் அந்த தொழிலை பத்தி இங்க சொல்ல வேண்டும் என்று விரும்பல. I don't want to describe about her profession. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். See what kind of life God has changed. ஒரே ஒரு சிவப்பு நூல், Only one red scarlet cord. உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். I have been made justified by the blood which was shed for you and me. அந்த இரத்தம் என்னை நீதிமாக்கப்பட்டது மாத்திரமல்ல, That blood has not only justified என் me, வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மாற்ற போகிறது. it will change the shortcomings of my life. நான் நம்புகிறேன், I believe it. அவர் வாக்கை நம்புகிறேன். I believe his promise. என்னை ஜெபவீரனாய் மாற்றும். It shall make me prayer warrior. நான் அவரை பின்பற்றுகிறவனாய் மாறுவேன். I will become a man who will follow him. என் குடும்பம் செழிக்கும். My family will flourish. என் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் மாறும். Poverty of my family will change. என் குடும்பத்தில் இருக்கிற நிந்தை மாறும். Reproach of my family will change. இல்லைங்க, பார்க்கலைங்க, No, I did not see. என் கண்ணால பார்க்கலைங்க, I did not see my eyes. அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. There's no opportunity. முதல்ல சொல்றாரு, First he is asking you to say, நடக்கும், it will happen, கண்களால் காண்பி. and you will see by your own eyes. இதுதான் அதிசயமான தேவன். This is the wonderful God. கிரியைகளை கொண்டு வந்து பெருசா அவரிடத்துல போய் வைத்தாலும், Even if you go and talk about your own works, நீங்க பெரிய பெரிய கிரியைகளை போய் கொண்டு வைத்தாலும், even if you put great works before him, அது தேவ நீதி அல்ல. that's not God's righteousness. வாக்குத்தத்தத்தை நம்பினபடினால் கர்த்தர் அதை நீதியாக எண்ணுகிறார். Because he believed the promise, it was accounted as righteousness for him. இந்த வாக்கை யார் நம்புகிறார்களோ, Whoever believes this promise, அவன் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். now the God says he shall be a man who has built up his house on the rock. மத்தேயு சுவிசேஷம் 7:24 வாசிக்கும். Gospel of Matthew chapter 7 verses 24. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு He who hears my voice and my word, இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, he who
does them, அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will liken him to a wise man who built his house on the rock. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். Now the wise man builds up his house. நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், Our bride Jesus Christ says, என்னையும் பார்த்து சொல்லுகிறார், looking at me he says, என் அருமையான சகோதரனையும் பார்த்து looking சொல்லுகிறார், at my beloved brother he says, என் அருமையான சின்ன தங்கச்சி பார்த்து சொல்லுகிறார், looking at my younger sister he என் says, அருமையான சின்ன பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், looking at my small beloved children he says, என் அருமையான வாலிபனை பார்த்து சொல்லுகிறார், looking at my beloved youth he என் says, அருமையான வாலிப தங்கச்சி பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், looking at my beloved youth sister he says, என் வாக்கை கேட்டு if you hear my voice, இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் புத்தி உள்ள மனுஷன். he who says as per this saying is a wise man. எதை சொல்லுகிறார்? What he says to say, பலவீனத்தை அல்ல, not the weakness. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. Let the weak man say, I am strong. எனக்கு கர்த்தர் விடுதலை தருவார். God will deliver me. விழுந்திருப்ப, I have been fallen down. வேதம் சொல்லுகிறது, But God, scripture says, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவனை எழும்ப பண்ணுகிறவர் கர்த்தர். righteous shall fall down 7 times. Is the Lord God who makes him to arise again. விழுந்துட்டேன் சொல்லி மற்றவர்களையும் நாம் குற்றப்படுத்த வேண்டிய அவசியமும் It's இல்லை. not required for me to accuse other. He has fallen down. He's fallen down. எடுத்து நிமிர்த்தக்கூடியவர் அவர். He is the God who makes them to rise up and stand. அவருடைய வார்த்தையை நம்பினால் ராகாப், Rahab believed his word completely. வம்சத்தில் வந்து விட்டார். She came into the generation. இயேசுவினுடைய வம்சத்தில் வந்து விட்டார். She came into the genealogy of Jesus. அவருடைய வாழ்க்கை வேற விதமா இருந்துச்சு. Her life was different actually. ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையா தான் இருந்துச்சு. Her life was wicked. அழியக்கூடிய ஒரு வாழ்க்கையா தான் இருந்துச்சு. Life of destruction she had. அழிவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. God did not choose us to be destroyed. மாண்டு போவதற்காக அவர் நமக்கு இரத்தத்தை சிந்தவில்லை. He did not shed his blood for us to perish. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, For you and me to be blessed. அவரால் செழிக்கும்படியாக, For him to be flourished by him. அந்த வார்த்தையை பிடித்துக்கிற, I hold this word. வேற எதுவும் வேண்டாங்க. Nothing else I want. அவருடைய வார்த்தையை பிடிங்க. Hold on to his word. அவருடைய வார்த்தையை தூக்கி நில்லுங்க. Lift up his voice. Lift up his word. பலவீனன் தான், Weak I am. விசுவாசத்தில் வல்லவனாய் ஆபிரகாம் இருந்தது போல, As like Abraham, he became mighty in faith. என் வாழ்க்கையும் செழிக்கும். My life will flourish. கண்களை மூடுவோமா? Let us close our eyes. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை பேர் சொல்ல Let's போகிறீர்கள்? close our eyes, and how many of us we are going to say in the presence of God? மரணத்தின் நிமித்தமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். By his death we are made righteous. எனக்காக இயேசு மரித்தார் என்று நம்மால் விசுவாசிக்க We முடிகிறது. are able to believe Jesus Christ has died for me. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மாற்றுவதற்கு அவருடைய ஜீவன் எனக்கு போதுமானது என்பதை நம்மால் நம்ப முடியவில்லை. We are not able to believe that his life is sufficient for him, sufficient to change the shortcomings and setbacks in my life. ஓ, அவருடைய ஜீவன் எப்பேற்பட்டதை மாற்றும். Oh, his life will change any kind. அவருடைய ஜீவன், அவர் எழுப்பினதான அந்த ஜீவ ஆவியானவர் நம்மையும் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். And his life, the living spirit is mighty to raise up again us. யார் ராகாப் இருந்தது போல சுற்றில இருந்த எல்லாரும் மாண்டு போனார்கள். As like Rahab was there, around Rahab there everyone got perished. தேவனுடைய கோபம் நம்மை அழிப்பதற்கு என்று நினைத்து விடாதீர்கள். Do not think that the wrath of God is there for us to destroy. எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். God gives us warnings. அதை ஏற்றுக்கொண்டால், If we accept it, அந்த நூலை உடனடியாய் கட்டிவிட்டால், she immediately binded the scarlet cord. உடனடியாய் செய்தால், Immediately she did. அவளுடைய வீட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்துச்சு. Her house was flourished. என் அருமையான தேவ பிள்ளைகளே, My beloved children of God, உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த நன்மைகள் உண்டாக வேண்டுமா? do you want this goodness to be in your family, your அந்த life? செழிப்பை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God desires that flourishment to come into your life and families. வேர் மட்டும்தான் இருக்குது, The only root is there, அதுல இருந்து துளிர் வருகிறது, and it sprouts out. கிளம்பி கிளைகள் எழும்புகிறது, So the stem comes out, செழிக்கிறது. it flourishes. என்னை அழைத்தவர் அவர், He who has called me, எப்படி அவர் செழித்துக் கொண்டிருக்கிறாரோ, how he is flourishing. என் கண்களால் நான் அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். By my eyes I am seeing him. நீங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து பாருங்கள். You rejoice and be glad and see. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு செழிப்பை கட்டளையிடுவார். Surely in your life the Lord God will command flourishment. முழங்காலிடுவோமா? Will it happen? கொஞ்ச நேரம் முழங்காலிட்டு Shall I kneel down ஆண்டவருடைய சமூகத்துல in the presence of God? விசுவாசத்தை எதற்கெதெல்லாமோ பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். And we are using faith for many different things. தவறு கிடையாது, Nothing wrong. அதுவும் தேவைதான். It is also required. நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கும் இது தேவை. Also to change our life it is required. நிச்சயமாய் சொல்லுகிறேன், Surely I say, கடைசி நாட்களிலே கர்த்தர் சபைக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குவதற்காக, last days the Lord God to bring revival in the churches. எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக For God to use everyone. அவருடைய வெளிச்சத்தை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். God is giving his light every day. அந்த வெளிச்சத்துக்கு அண்டையிலே வருகிறவர்களை கர்த்தர் உயர்த்தி கொண்டே
இருக்கிறார். And everyone who comes to the light, the Lord God lifts them up. என்னால முடியாது என்று சொல்லுகிறவரை கொண்டு கர்த்தர் எதையாவது செய்யலாம் என்று நினைத்தாலும் முடியாது. If anyone says it is not possible with me, I cannot do anything, nothing is possible with that man. அவருடைய உதவினால் நான் செய்ய முடியும். By his help I can do it, it is possible. அவருடைய உதவினால் எனக்கு நல்ல ஞானம் கிடைக்கும். By his help I'll get good wisdom. அவருடைய உதவினால் நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வேன். By his life, by his help I can do all the responsibilities. ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். You may be having nothing in your life. அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன். By the authoritative name of Jesus I say. விசுவாச கண்களால் சொல்லுகிறேன். By the eyes of faith I say. அவைகள் உண்டாயிற்று. That is done. அவைகள் உண்டாயிற்று. That is done. அது காண போகிறீங்க. You are going to see. எத்தனை பேர் இப்படி அறிக்கையிட போகிறோம்? How many of you are going to declare like this? எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறோம்? How many of you are going to receive this kind of life? முடியல நான் அளவு நாளா வந்துட்டு இருக்கிற மாற்றம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am saying so many days I'm coming, there's no change. இல்ல, கர்த்தர் உங்களை திருப்புகிற நாள். No, God is going to turn you. உலகத்துக்கு பக்கமாக அல்ல, Not towards Egypt. அவர் பக்கமாக. Towards him. அவள் மனம் திரும்பினாள். He repented. கேள்விப்பட்ட போது உடனடியாய் வந்து விட்டாள். She repented and heard and immediately she came. வந்த என்னை அவரிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லை. And everyone who comes to him, he never casts them out. எப்படி மகிழ்ந்திருக்கணும் தெரியுங்களா? How do you know how we rejoice? ஆண்டவருடைய சமூகத்துல கண்களை மூடி Closing our eyes in the presence கொஞ்சம் of the தியானிச்சு Lord. பாருங்க. Just think. அந்த ராகாபனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. Just think the life of Rahab. ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை தான். Yes, it's a wicked life. சொன்ன வார்த்தை அப்படியே நம்பினாள். She immediately trusted the word which was said. பின்பும் நம்ப சொல்லுகிறார். Again she said she will trust. ரட்சிக்கப்படும் பொழுது மட்டும் நம்பிக்கை வைக்கிறது என்று நம்பிக்கை அல்ல. Not only when we saved we trust God, it's only the trust. அதற்கு பின்பதாக அவருடைய ஜீவனை நான் நம்புகிறேன். Again continuously I'm trusting his life. அவர் பாவத்துக்கு மரித்து எப்படி உயிர்த்தெழுந்தவராக சுற்றி தெரிந்திருக்கிறாரோ அதே போல என்னையும் என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஜீவனுடையவராய் மாற்றுவார் என்று விசுவாசிக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு நீங்கள் காண்பீர்கள். How he died for sin and risen up, also he has died for me and he is risen up, and his life will bring a change in my life and it will be able to see in your life. கண்களை மூடுவோமா? Shall we close our eyes? நல்ல மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா? Shall we start to glorify God well? அந்த ஜீவனை விசுவாசிங்க. Believe this life. கண்களை மூடி ஜெபத்தை அந்த ராகாப் அந்த ஜன்னலை பார்க்கிறது போல, as like Rahab saw the window, வெளியே தொங்குகிறதான நூலை பார்க்கிறது போல, as like she saw this scarlet cord hanging out, சிவப்பு நூலை பாருங்க. look on this scarlet cord. பக்கத்துல வருகிறதான அழிவே அல்ல, not the destruction which is going to come closer. அந்த வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருக்கும் பெரிய பாதுகாப்பு and நடந்துச்சு. everyone inside the house was a great protection. இன்றைக்கு நீங்க பார்க்க போகிறீங்க. today you're going to see, உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. you are going to see a great change in your house. கணவனுக்குள்ள பார்க்க போகிறீங்க. you're going to see in your husband. உங்க மனைவிக்குள்ள நீங்க பார்க்க போறீங்க. change in your wife. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்க போறீங்க. You are going to see in your children's life. உங்களுடைய உற்றார் உறவினருடைய வாழ்க்கையை பார்க்க போறீங்க. Change in your life of relatives. ஆண்டவர் இறங்கி விட்டார். God has descended down. ஆண்டவர் இறங்கி விட்டார். God has descended down. கரங்களை தட்டி clap your hands. அந்நிய பாஷையினால talk in tongues. அந்த ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். God gives his life. வெளிச்சம் உண்டாக கடவுது. let there be light. வெளிச்சம் உண்டாயிற்று. there was light. வெளிச்சது நல்லது என்று கண்டார். he saw the light was good. நான் விசுவாச கண்களால் காண்கிறேன். by my eyes of faith I see. என்னுடைய குடும்பம் செழிக்கும். my family will flourish. என் குடும்பம் செழிக்கும். my family will flourish. என் பிள்ளைகள் செழிப்பார்கள். my children will flourish. நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். they will be good children. கனி கொடுக்கிற மரங்களாக இருப்போம். they shall be fruit bearing trees. அதை தான் நான் காண்கிறேன். that's what I see. அதை தான் நான் காண்கிறேன். that's what I see. பலவீனத்தை அல்ல. I'm not weak. வியாதி அல்ல. I'm not disease. கஷ்டத்தை அல்ல. not difficulties. தரித்திரத்தை அல்ல. not poverties. போராட்டத்தை அல்ல. not sufferings. ஓ செழிக்கக்கூடிய வார்த்தை. no, the word of flourishment. செழிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. the word of flourishing. ஜெப வீரனாய் மாற்றுகிற வார்த்தை. the word which changes you prayer warrior. வேதத்தை அறிகிற வார்த்தை. the word to know the scriptures. அவரை அறிகிற அறிவு. the knowledge to know him. அவருக்கு முன்பாக முழங்கால் போடுகிற அறிவு. the knowledge to kneel down before him. உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. the words of encouragement. நம்பிக்கையான வார்த்தை. the words of hope. உண்டாவதாக. let it be done. உண்டாவதாக. let it be done. உண்டாவதாக. let it be done. பலங்கல ஷபரபலங்கர பலங்கர ஷபலபலங்கர பல ரணங்கல ஷதரபல கல ஷதரபிதகிதரிபிதகித ஷிபதிரிதிரி திரிபிதகித ஷிபதிரிதிரிபிதகித ஷிபதிரிபிதகிதரிபிதகிதரிபிதகிதரி லபலக்கல சிலருக்கு கர்த்தர் தூக்கி எறியப்படக்கூடிய அபிஷேகத்தை தர போகிறார். சிலருடைய மாம்சம் எல்லாம் சுட்டெரிக்கப்பட போகிறது.
மாம்சத்தினுடைய வல்லமையை, உங்களுடைய நம்பிக்கை அது மேல வைக்காதீங்க. மாம்சத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை நம்பிக்கை அல்ல, கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை. கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். ரபாலங்கல ஷலபலங்கல திராலபல கல ஷபலபல ரபலங்கல ஷபலபல கல ஷபலபல கலபல திரபலபல கல ஷபலபல கல திராலபல கல. ஓ ரணமங்கல ஷலபல கல திராலபல கல ஷபலபல திரபலபல கல ஷபலபல பல கல ஷபலபல. ஹalleluya 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 ஹalleluya. அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன். 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 அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி ஹalleluya 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 ஹalleluya. என்னை பூமியிலே இவ்வளவு மகிழ செய்வார் என்றால் பரலோகத்தில் போகும். நான் பரலோகத்திலே இருக்கிறேங்க. நான் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது போல உணர்ந்துதான் பாடிக்கிட்டு இருக்கிறேன். எங்கேயோ இல்லை, அவருடைய வாக்கு என்னை சொல்லுகிறது. என்னுடைய வாழ்க்கையில பல பலவீனங்கள் இருக்கக்கூடுகிறது, ஆனால் அந்த ஜீவன் உயிர் தெழுந்தது போல அந்த ஜீவனை விசுவாசிக்கிறேன். அந்த ஜீவன் என்னை மாற்றும், அந்த ஜீவன் என்னை செம்மையானவனாய் மாற்றும், அந்த ஜீவன் என்னை உண்மையுள்ளவனாய் மாற்றும், அந்த ஜீவன் என்னை பரிசுத்தவானாய் மாற்றும். அந்த ஜீவன் எனக்குள்ளே வேலை செய்யும். ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி காட்டுவோம். என்னோடு பேசினார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எதையும் நம்பாதீங்க. உலகம் சொல்லுகிற வார்த்தையை நம்பாதீங்க, மனுஷன் சொல்ற வார்த்தையை நம்பாதீங்க. என் அன்பான வேதம் நம்முடைய கைகளில் இருக்கிறது. அதை வாசியுங்கள், தினந்தோறும் தியானியுங்கள், மண்டைக்குள்ள கொண்டு வந்து கொண்டே இருங்கள். ராகாப் வேற எதையும் நம்பவில்லை. அந்த சிவப்பு நூலை நம்பினால், அந்த வேவுக்காரர்கள் சொன்ன வார்த்தையை நம்பினால் சொன்னபடியே அவருடைய வாழ்க்கை நடந்துச்சு. எத்தனை பேர் சொல்ல போகிறோம், அவருடைய ஜீவனால் நான் பிழைத்திருக்க போகிறேன், அவருடைய ஜீவனால் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது, அவருடைய ஜீவனால் என் வீட்டில் இருக்கிற இருள் அகன்று போகும், அவருடைய ஜீவனால் வெளிச்சம் உண்டாயிடுச்சு, அவருடைய ஜீவனால் என் குடும்பம் செழிக்கும். எல்லா துதியும் கனமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு செலுத்தி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
இந்த ஆராதனை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து துவக்கம் முதல் முடிவு வரையும் அவருடைய பிரசனத்தை அதிகமாய் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்.